எதுக்காக இந்த வீடியோலாம் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து படித்தவங்க வந்து விவசாயத்துக்கே வரக்கூடாதுன்ற ஒரு மித்து ஒன்று இருக்குது. அதை உடைக்கணும். நான் டிகிரி ஹோல்டர் தான், பிகாம் முடிச்சிருக்கேன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம அக்ரிகல்ச்சரில் பொறுத்தவரையும் யாரும் ஆட்களே இல்லை, இப்போ யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நிறைய விஷயம் நம்ம படித்தவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த வீடு கூட நானே தான் மேனுவலாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம விவசாயத்தை ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோன்னா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுன்றதுக்காக தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் போடுறது. அதே மாதிரி இயற்கை விவசாயம் கண்டிப்பாக செய்யணும். நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஏன் ப்ராக்டிக்கலாக செலக்ட் ஆக மாட்டுது அப்படின்னு கேட்டால், அந்த களையை ஒழிக்க முடியல. இந்த களைக்கு ஆட்களும் வரமாட்றாங்க. களைக்கொல்லி அடித்தா தான் அந்த புல்லு சாகும் அப்படின்ற மாதிரி எல்லார் மனசுலையும் அது இடம் பிடிச்சிச்சு. அதனால் இப்போ நம்ம களைக்கு ஆள் என்ன பண்ணுறது, மருந்து போட்டால் சரி ஓகே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பயிர் வளர்ந்துடும், அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. எங்கள் கழனி பக்கத்துலேயும் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகாதுப்பா, இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பண்ணுறீங்க இயற்கை விவசாயம், இதெல்லாம் யாருக்கு இதுவாகும், இதெல்லாம் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதை எல்லோரும் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.